வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செப்டம்பர் 1 மற்றும் 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழ்நாட்டின் 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட இடம் எது? இதற்கான ஆன்சர் எலத்தூர் ஏரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போது பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படின்னா இங்கே பல்வேறு விதமான உயிரினங்கள் இருக்கும். இரண்டாவதாக, இது பாரம்பரிய அளவிலையும் ரொம்ப முக்கியத்துவமானது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த எலத்தூர் ஏரி ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்குது. இது 37.42 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டது. புலம்பெயர்ந்து வரும் பறவைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் சுமார் 5000 பறவைகள் கூடுது. இங்கே 187 வகையான பறவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பல்லுயிர் பாரம்பரிய தலம், நம்ம தமிழ்நாட்டுடைய முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் அரிட்டாப்பட்டி அப்படிங்கிறது தான். இது ஏற்கனவே ஒரு முறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 2022 ஆண்டு இதை தமிழ்நாட்டுடைய முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழக அரசு அறிவித்திருந்தாங்க. இந்த அரிட்டாப்பட்டி அப்படிங்கிறது மதுரை மாவட்டத்தில் தான் இருக்குது. அடுத்தது, இரண்டாவதாக தமிழ்நாட்டுடைய 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற காசம்பட்டி அப்படிங்கிறத அறிவித்திருந்தாங்க. இந்த ஆண்டு தான் மார்ச் மாதத்தில் அறிவித்திருந்தாங்க. அடுத்தது, இப்போது இதை அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 கீழே பாதுகாக்கப்படும். அடுத்தது, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2025 ஆண்டிற்கான ரமோன் மகசேசே விருது எந்த நிறுவனத்திற்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் எஜுகேட் கேர்ள்ஸ். ரமோன் மகசேசே விருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விருது. அதை இந்தியாவை சேர்ந்த தொண்டு நிறுவனமான எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்திற்கு இந்த ஆண்டு வழங்குறாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த விருது பெற இந்தியாவுடைய முதல் நிறுவனம் இதுதான். பள்ளி படைப்பை பாதியிலேயே நிறுத்தின பெண் குழந்தைகளுக்கு கல்வி வழங்குகிற பணியை இந்த நிறுவனம் பண்ணுறாங்க. இது ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், அப்புறம் உத்தரப்பிரதேசம் இந்த பகுதிகளெல்லாம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. ரமோன் மகசேசே விருது நோபல் பரிசுக்கு இணையாக ஆசியாவில் வழங்கப்படுற விருது இந்த விருது தான். இது தனிநபருக்கும் வழங்குவாங்க, அதே மாதிரி நிறுவனங்களுக்கும் வழங்குவாங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டுடைய தலைநகரான மணிலாவில் இந்த ஆண்டு 67வது ரமோன் மகசேசே விருது வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்எஸ்சி எக்ஸாம் மற்றும் பேங்கிங் எக்ஸாமுக்கு இலவசமாகவே கிளாஸஸ் நடத்துகிறோம். காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த இலவசமான கிளாஸ் நடத்துகிறோம். நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் இலவசமாகவே நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்திட்டு இருக்கோம். அந்த ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நடந்த எக்ஸாமுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் இலவசமாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசினா மட்டும் போதும். அடுத்தது, 2025 ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் தியான்ஜின். இது நம்ம அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ கொஞ்ச நாட்களாக பார்த்துட்ருக்கோம். SCO, அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், தமிழில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு. இதோடைய உச்சி மாநாடு இப்போ நடைபெற்றது. சீனாவுடைய தியான்ஜினில் நடைபெற்றது. இதில் சில முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது பெஹல்காம் தாக்குதல் இருக்குல்ல, அதுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து இந்த உச்சி மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க. அடுத்தது, சைனாவுடைய BRI, அதாவது பார்டர் ரோட் இனிஷியேட்டிவ். இது சீனா முன்னெடுத்து வர்ற வழித்தட திட்டம். பல்வேறு நாடுகளோட போக்குவரத்தை இணைக்கிறதுக்காக இது ஏற்படுத்தியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது இந்தியாவையுமே கிராஸ் பண்ணுது. அப்போது இந்த தொழில் வழித்தட திட்டம் தொடர்பான தீர்மானத்தை அங்கீகரிக்கிறதுக்கு இந்தியா மறுப்பு தெரிவித்திருக்காங்க. இதனால் அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக இந்த வழித்தடம் செல்லுது. அதாவது என்ன கணக்கு அப்படின்னா, இந்த பாகிஸ்தான் வழியாக தானே போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க, சீனா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இல்லை, இது காஷ்மீர் தான், ஆனால் இதை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து அவங்க வச்சுருக்காங்க, அதை நீங்கள் அங்கீகரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அடுத்தது, இந்த SCO அமைப்பு இருக்குல்ல, இவங்க ஒரு வங்கி உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு வளர்ச்சி வங்கி அப்படிங்கிறது தான் அதோடைய பேர். SCO டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது தான் அந்த பேங்குடைய பேர். இப்போ எப்படி பிரிக்ஸ் அமைப்பெல்லாம் சேர்ந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க், புதிய வளர்ச்சி வங்கி அப்படிங்கிறத உருவாக்கியிருந்தாங்க, அதே மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு வளர்ச்சி வங்கி அப்படிங்கிறத உருவாக்க போகிறாங்க. அதற்காக ஒப்புதல் வழங்கியிருக்காங்க.
எஸ்சிஓ நாடுகளுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு கடனுதவி வழங்குறதுக்கு யூஸ் பண்ணுற வங்கி தான் இது. இது ஐரோப்பிய மற்றும் ஆசிய பிராந்தியத்தில் சமூக வளர்ச்சி மற்றும் திறனை மேம்படுத்தும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இப்போது உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு இருக்குல்ல, இதில் மொத்தமாக எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்காங்க, அதில் கடைசியாக இணைந்த நாடு எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, இந்த உச்சி மாநாட்டில் நம்ம பிரதமர் மோடி சில விஷயங்கள் தெரிவித்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, நாகரீக உரையாடல் மன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு ஒரு தெரிவித்திருக்காரு. எதற்காக அப்படின்னா, ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அதோடைய பழமையான நாகரிகம், அப்புறம் கலை இலக்கிய மற்றும் பாரம்பரியங்களுடைய பெருமையை உலக அரங்கில் நம்ம வந்து பகிரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எஸ்சி அமைப்புகள்லாம் இணைந்து இந்த நாகரிக உரையாடல் மன்றம் அப்படிங்கிறத உருவாக்கணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அடுத்தது, முதல்வர் ஸ்டாலின் எந்த நாட்டின் பயணத்தில் நோர் பிரம்ஸ், நாடெக்ஸ் குரூப் மற்றும் இபிஎம் பாப்ஸ்ட் நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்த்தார்? இதற்கான ஆன்சர் ஜெர்மனி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம முதல்வர் ஸ்டாலின் வந்து ஜெர்மன் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். இது எதற்காகனா, தமிழ்நாட்டில் அந்த நாடுகளுடைய அந்த நாட்டுடைய நிறுவனங்களை வந்து முதலீடை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஜெர்மனி நிறுவனங்கள் ரூபாய் 3201 கோடியில் தொழில் திட்டங்களை வந்து முதலீடு பண்ணுறதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதன் மூலமாக 6250 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இதில் ஒப்பந்தம் செய்த நிறுவனங்கள் எதெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நோர் பிரம்ஸ் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் மற்றும் சென்னையில் இவங்க ரூபாய் 2000 கோடி முதலீடுகள் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது என்ன நிறுவனம் அப்படின்னா, ரயில்வே கதவுகள், அப்புறம் பிரேக்கிங் அமைப்புகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷயங்களை எல்லாம் உருவாக்குற அமைப்பு தான் இந்த நோர் பிரம்ஸ் அப்படிங்கிற நிறுவனம். இதன் மூலமாக 3500 பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது, நார்டெக்ஸ் குரூப் அப்படிங்கிறது இது உலகத்துடைய மிகப்பெரிய காற்றாலை நிறுவனங்களில் ஒன்று. இவங்க ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய ஆலை வந்து இருக்குது. இது வந்து விரிவாக்கம் பண்ண போகிறாங்க. ரூபாய் 1000 கோடி மதிப்பீடில் விரிவாக்கம் பண்ண போகிறாங்க. இதன் மூலமாக 2500 பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும். இதன் மூலமாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி மற்றும் பசுமை தொழில்மயமாக்கலில் தமிழ்நாடு வந்து வலிமை பெறும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, இபிஎம் பாப்ஸ்ட் அப்படிங்கிற நிறுவனம் இது மின் மோட்டார்கள் மற்றும் மின் விசிறிகளை எல்லாம் தயாரிக்கிற நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய ஆலை ஏற்கனவே சென்னையில் இருக்குது. இது வந்து ரூபாய் 201 கோடி மதிப்பீடில் வந்து விரிவாக்கம் பண்ண போகிறாங்க. இதன் மூலமாக 250 பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது, எங்கு உள்ள நூலகத்தை முதல்வர் ஸ்டாலின் ஜெர்மனியில் பார்வையிட்டார்? இதற்கான ஆன்சர் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலோன். யூனிவர்சிட்டி ஆஃப் கொலோன் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம் ஜெர்மனியில் இருக்குது. அங்கே ஒரு நூலகம் இருக்குது. அதை நம்ம முதல்வர் ஸ்டாலின் வந்து பார்வையிட்டிருக்காரு. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜெர்மனியில் கொலோன் பல்கலைக்கழக நூலகத்தை தான் முதல்வர் ஸ்டாலின் வந்து பார்வையிட்டிருக்காரு. இங்கே பழந்தமிழ் இலக்கிய சுவடிகள் உட்பட 40,000 அரிய தமிழ் நூல்கள் வந்து இருக்குது. இந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை மூடப்படுறதாக இருந்தது. அப்போது நம்ம முதல்வர் ஸ்டாலின் வந்து பதவி ஏற்கிற டைமு. அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து ரூபாய் 1.25 கோடியை வந்து அங்கே வழங்கியிருந்தாங்க. அடுத்தது, மாபெரும் தமிழ் கனவு அப்படிங்கிற திட்டம். இது 2023 ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி தொடங்கின ஒரு திட்டம். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கல்லூரி மாணவர்கள்கிட்ட தமிழ் மரபையும் தமிழ் பெருமிதங்களையும் வந்து உணர்த்தணும் அப்படிங்கிறது. அதற்காக பண்பாட்டு பரப்புரை நிகழ்வுகள் எல்லாம் நடத்துவாங்க. அதாவது பேச்சு, இப்போ நல்ல சிறந்த தமிழ் அறிஞர்களை வைத்து வந்து சொற்பொழிவு நடத்துவாங்க. அதன் மூலமாக அந்த மாணவர்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு எவ்வளோ பெரிய ஊர், நம்ம தமிழ்நாடு எவ்வளோ பெரிய மாநிலம், அப்புறம் நம்ம என்னென்ன பண்பாடு விஷயங்கள் எல்லாம் வைத்திருக்கோம், இதெல்லாம் வந்து தெரியும். இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜெர்மனி நாட்டில் கொலோன் நகரில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் இந்த மாபெரும் தமிழ் கனவு திட்டம் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய பெருமைகளை பற்றி வந்து தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, எங்கு 12 மணி நேரத்தில் பெய்லி பாலத்தை இந்திய ராணுவம் கட்டமைத்தது? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். இப்போ பெய்லி பாலம் அப்படின்னா, இப்போ ஒரு பகுதியில் ஒரு பாலம் உடைந்திருக்கு, அங்கே இருக்க மக்கள் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு போக முடியலைன்னா இராணுவம், அதாவது பெய்லி பாலம் அப்படிங்கிற ஒரு பாலத்தை வந்து வேகமாக கட்டிடலாம். அப்போ அதன் மூலமாக மக்கள் வாகனங்கள்லாம் போக முடியும். அதுதான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீரில் இப்போது பலத்த மழை பெய்துட்டுருக்கு. இங்கே தாவி அப்படிங்கிற ஒரு ஆறு இருக்குது. அதன் குறுக்கே வந்து 4வது பாலம் வந்து சேதமடைந்துட்டு, அப்போ இந்த தாவி நதியுடைய குறுக்கே இந்த பெய்லி பாலத்தை வந்து கட்டியிருக்காங்க. 110 அடி நீளமுள்ள இந்த பாலத்தை 12 மணி நேரத்திலேயே கட்டிட்டாங்க. இந்திய இராணுவம் விரைவாக செயல்பட்டு இந்த பாலத்தை வந்து இப்போ கட்டியிருக்காங்க. அடுத்தது, சிராஜ் ஷெட்டி மற்றும் சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி ஆகியவர்கள் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள்?
இதற்கான ஆன்சர் பேட்மிண்டன். இப்போ பார்த்தீங்கன்னா உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற்றது. சிராக் ஷெட்டி மற்றும் சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி இவங்க 2 பேருமே நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான். இவங்க வந்து இணையாக விளையாடுவாங்க. இவங்க 2 பேருமே டபுள்ஸ் விளையாடுவாங்க, 2 சேர்ந்து விளையாடுவாங்க. இப்போ இவங்க வந்து வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இந்த போட்டி வந்து ஃப்ரான்ஸுடைய தலைநகரான பாரிஸில் தான் நடைபெற்றது. இவங்க 2 பேருமே நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான பேட்மிண்டன் வீரர்கள். ஏன்னா இந்தியாவுடைய விளையாட்டுத்துறையில் வழங்கப்பட்ட மிக உயரிய விருதான மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருது இவங்க வென்றிருக்காங்க. அடுத்தது அஜய பாபு வல்லூரி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் பளுதூக்குதல். இப்போ பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் பளுதூக்குதல் போட்டி குஜராத்துடைய அகமதாபாத்தில் வந்து இப்போது நடைபெற்றது. இதில் இந்தியாவுடைய அஜய பாபு வல்லூரி இவர் வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காரு 79 கிலோ இடைப்பிரிவில். இதே மாதிரி மகளிருக்கான 48 கிலோ இடைப்பிரிவில் மீராபாய் சானு இவங்க வந்து தங்கம் ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ இவங்க 2 பேருமே 2026 ஆண்டு நடைபெற போகிற காமன்வெல்த் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. இந்த 2026 ஆண்டு காமன்வெல்த் போட்டி வந்து ஸ்காட்லாந்துடைய கிளாஸ்கோ நகரில் தான் வந்து நடைபெற போகுது. அடுத்தது தமிழக காவல்துறையுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக ஜி வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் பொறுப்பேற்றிருக்காரு. இவர் வந்து பொறுப்பு டிஜிபி தான். அப்படின்னா அடுத்த டிஜிபி அப்பாயின்ட் பண்ணுற வரைக்கும் இவர் சும்மா இருப்பார், பொறுப்பாக இருப்பார். அதுதான் இதுவரைக்கும் தமிழக காவல்துறையுடைய தலைமை இயக்குனர் மற்றும் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்தவர் சங்கர் ஜிவால். அவர் வந்து இப்போ ஓய்வு பெற்றுட்டார். அடுத்தது ஆசிரியர் பணியில் தொடர்றதுக்கு தகுதி தேர்வு கட்டாயம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து இப்போ தீர்ப்பளித்திருக்காங்க. அதாவது பள்ளியில் ஒருத்தங்க ஆசிரியராக இருக்காங்க அப்படின்னா அவங்க பணியில் தொடர்றதுக்காக மற்றும் பதவி உயர்வு பெறணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு இருக்குல்ல, அது வந்து கட்டாயம் அவங்க வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இப்போ டெட் எக்ஸாம்லாம் இருக்குல்ல நம்ம தமிழ்நாட்டில், அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்கிற டெட் எக்ஸாம் வந்து அவங்க பாஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஓய்வு பெறுறதற்கு 5 ஆண்டுகள் தான் இன்னும் இருக்குன்னு வச்சிங்களேன். அவங்க இந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஆனால் ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு 57-58 வயசு இருக்கும். அப்போ அவங்க ஓய்வு பெற போகிறாங்க, இப்போ போய் அவங்க படித்து பாஸ் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. ஆனால் ஓய்வு பெறதுக்கு 5 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் தான் இந்த மாதிரி தீர்ப்பளித்திருக்காங்க. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக கடிதம் எழுதும் தினம், இது செப்டம்பர் 1ஆம் தேதி. அதே உலக தபால் தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 9ஆம் தேதி. தேசிய தபால் தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 10ஆம் தேதி. அடுத்தது தேசிய ஊட்டச்சத்து வாரம், இது செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஆண்டு இந்த வாரத்திற்கான கருப்பொருள் சிறந்த வாழ்க்கைக்கு சரியாக சாப்பிடுங்கள் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக தேங்காய் தினம், இது செப்டம்பர் 2ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் தேங்காயின் சக்தியை வெளிக்கொணர்தல், உலகளாவிய செயலுக்கு ஊக்கமளித்தல் அப்படிங்கிறது தான். இப்போ தேங்காய் பற்றி பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஈத்தாமொழி தேங்காய்க்கு புவிசார் குறியீடு வந்து கிடைத்திருக்கு. இது முன்னாடியே கொடுத்துட்டாங்க, ஆனால் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இனி ரிவிஷன் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட இடம் எது? இதற்கான ஆன்சர் எலத்தூர் ஏரி. அடுத்தது 2025ஆம் ஆண்டிற்கான ரமோன் மகசேசே விருது எந்த நிறுவனத்திற்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் எஜுகேட் கேர்ள்ஸ். அடுத்தது 2025 ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் தியான்ஜின். அடுத்தது முதல்வர் ஸ்டாலின் எந்த நாட்டின் பயணத்தில் நோர் பிரெம்ஸ், நார்டெக்ஸ் குரூப் மற்றும் இபிஎம் பாப்ஸ் நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்த்தார்? இதற்கான ஆன்சர் ஜெர்மனி. அடுத்தது எங்கு உள்ள நூலகத்தை முதல்வர் ஸ்டாலின் ஜெர்மனியில் பார்வையிட்டார்? இதற்கான ஆன்சர் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலோன். அடுத்தது எங்கு 12 மணி நேரத்தில் பெய்லி பாலத்தை இந்திய ராணுவம் கட்டமைத்தது? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். அடுத்தது சிராஜ் ஷெட்டி மற்றும் சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி ஆகியவர்கள் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள்? இதற்கான ஆன்சர் பேட்மிண்டன். அடுத்தது அஜய பாபு வல்லூரி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் பளுதூக்குதல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பெருசாக கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.